இதே மாதிரி உங்களுக்கு முடி கொத்து கொத்தா கொட்டிக்கிட்டு இருக்கா, அப்போ உங்கள் ஹேர் ரொம்பவே வீக்காக இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஹேரை கேர் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும். இது என்னோட முடி தாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி 4 நாளில் கொட்டின முடி. அதுக்கப்புறம் நான் என்னோட ஹேரை நல்லா கேர் பண்ணி ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டேன். நான் எப்படியெல்லாம் என்னோட ஹேரை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோஸாக ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஹேர் பேக் போடணுங்க. அப்போ தான் நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதனால் நம்ம முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும், நீளமாகவும் வளரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. என் பேர் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக்கில் போடுற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். உங்கள் முடியை ரொம்ப நீளமாக வச்சுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். இப்படி கையோட சில டைம் முடி இப்படி தொடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கையிலே வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். வாங்க அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நான் 2 ஸ்பூன் வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா லெசித்தின்ற வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியோட வேர்க்கால் பகுதி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து நம்ம முடி ஈரப்பதமாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதில் இருக்க இரும்பு சத்து வந்து நம்ம முடி வந்து நரைச்சி போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அவ்வளோ வந்து வேல்யூ முக்கியம். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெந்தயத்தை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெந்தய பவுடராக கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை கூட 4லேருந்து 5 செம்பருத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லா பிளாக்காக இருக்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஹேர் கண்டிஷனராகவும் இது யூஸ் ஆகும். இது கூட நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தய தண்ணி, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திரியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்ட்டு. உங்களுக்கு இப்போ ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட குறைன்னு இல்லாமல் நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு முட்டை வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டையோட வெள்ளைக்கருவிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த பவுல்லே போட்டு இந்த பேக் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையோட வெள்ளைக்கருவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அந்த ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்மளுக்கு ஷாம்புவே தேவையில்லைங்க, இதை மட்டும் போட்டு அப்ளை பண்ணாலே போதும். நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தலைமுடி இந்த மாதிரி சிக்கு எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 2 பக்கமாக பிரித்து போட்டு சிக்கு எடுத்துடணும். சிக்கு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா முடியோட வேர்க்கால்கள்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. நம்ம எந்த மாதிரி ஆயில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். இந்த ஹேர் பேக் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடலாம். இல்லை நான் போடுற மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஹேர் பேக் போடலாம். சப்போஸ் நீங்கள் ஆயில் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாம்பு போடணும், இல்லைனா எண்ணெய் பிசுறு இருக்கும். நீங்கள் வெறும்னே ஹேர் பேக் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போட தேவையில்லை. இதுவே ஷாம்பு மாதிரி தான் நல்லாயிருக்கும். நல்லா எல்லா முடியோட வேர்க்கால்கள்லையும் படுற மாதிரி நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஹேருக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். ஒரே ஒரு தடவை இந்த ஹேர் பேக் போட்டால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், பட் ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. முடி கொட்டுறது குறைஞ்சிருக்கும், பட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு பாருங்கள், கம்ப்ளீட்டாக முடி கொட்டுறது குறைஞ்சிரும். உங்கள் முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. நல்லா நுனி முடியெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நுனியில் அந்த 2 வெடிச்சிருக்கும் இல்லையா முடி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம கடையிலலாம் வாங்கி ஹேர் பேக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே நேச்சுரலாக நம்ம கையால் ரெடி பண்ணி போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பல்லு பெருசாக இருக்கிற சீப் எடுத்து லைட்டாக சீவி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஹேர் பேக்கில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஹேர் ஸ்கல்ப் இறங்கிடும். அப்புறம் கொண்டை போட்டு ஒரு 10 to 20 minutes ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஹேர் பேக் போடுறதுனால உங்கள் ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிட்டு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.